ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 3ஆம் பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். பாடல்: ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் உடுகையலுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதி புக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இதன் பொருளாக ஆண்டாள் என்ன கூறுகிறாள்? தோழியரே, மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டு வாமன அவதாரம் எடுத்த பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான். அவனது பெருமை குறித்து பாடவும் பாவைக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம். இந்த வழிபாட்டால் தேசமெங்கும் மாதம் மும்மாரி பெய்யும், வயல்களில் நெல் செழித்து வளரும், வயல்களுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும், குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும், பசுக்கள் வாரி வழங்கும் வல்லலை போல தாராளமாக பால் தரும், அள்ள அள்ள குறையாமல் செல்வம் பெருகும். இதன் விளக்கமாக ஆண்டாள் என்ன கூறுகிறாள்? ஓங்கி உலகளந்த திரிவிக்கிரமனாகிய திருமானை வணங்கினால் என்னென்ன கிடைக்கும் என்பதை பட்டியலிடுகிறாள். இங்கே தனது தேசப்பற்றை வெளியிடுகிறாள். தங்கள் ஊர் மட்டுமின்றி தேசமே செழிக்க மார்கழி நோன்பு வகை செய்யும் என்று கருத்து தெரிவிக்கிறாள். நாமும் உலக நன்மைக்காக திருமாலிடம் மன்றாடுவோமே. நன்றி, வணக்கம்.